நாம் தமிழர் இந்த மது ஒழிப்பு மாநாடுல கலந்துக்குமா? திமுக இருக்கிற மேடையில நாம் தமிழரோ அல்லது அதிமுகவோ இருக்க முடியுமா? திமுகவை சேர்ந்த 2 நபர்களை வைத்துக்கொண்டு யாரும் மது ஒழிப்பு பற்றி வீரியமாகவோ அல்லது திட்டியோ அரசின் செயல்பாடுகளை குறைக்கூடிய பேச முடியுமா? இதை செய்ய வேண்டியவங்க, நிறுத்த வேண்டியவங்க திமுகவினர் போது அவர்களே கூட்டு நிறுத்த சொல்றது ஏராளத்தனமா இருக்காதா, இல்லை பைத்தியக்காரத்தனமா இருக்காது? அதாவது டிஆர் பாலுவோ, ஜெகத் ரட்சனோ, இன்னும் அதை போன்ற இணையான நிறுவனங்களுக்குள்ளோ அவர்கள் அந்த கட்சியை நடத்துவதற்கான நிதியை வழங்கும் போது அந்த நிதியை வைத்துக் கொண்டு இயங்குற கட்சி மதுவை ஒழிக்க பாடுபடுமா? இது மது குடிப்போட எண்ணிக்கையை அதிகப்படுத்தும். நாம் தமிழர் கட்சி எதிர்ப்பு தெரியும். அந்த நேரில் விடுதலை சிறுத்தை கட்சியில் என்ன பண்ணிச்சு? வருமானம் பாயிண்டே கிடையாது. வருமானம் போயிடும் தான். யாரோட வருமானம்? திமுக சாராய ஆலை அதிபர்களோட வருமானம் போயிடுமே தவிர அரசோட வருமானம் போகாது. நம்ம தான் அம்மையார் கனிமொழி அவர்கள் பார்த்தோமே, நெஞ்சு வெடிச்சு கத்துனாங்க. இளம்பிதவி கிடக்குறாங்க, மதுனால இருக்கிறாங்க. வென்று வந்த பிறகு எதுவுமே செய்யலையே. அந்த வாக்குக்காக அவர்கள் போட்ட வேடம் நடிப்புன்னு சொல்றேன். பெரியாருக்கு வணக்கம் செலுத்தியதுனால அந்த கோட்பாட்டில் அவர் போறாருன்னு இப்ப சொல்ல முடியும்னு நம்மள. ஏன் நாம் தமிழர் கூட நேரம் கிடைக்கும் போது ஐயா பெரியாருக்கு வணக்கம் செலுத்துறது உண்டு, செலுத்தியது உண்டு. ஐயா ரெட்டமலை சீனிவாசன் செஞ்சாங்க, அதையெல்லாம் பத்தி பேசுங்க. வைகுந்தர் ஐயா செஞ்சு எல்லாம் விட்டுட்டு பெரியாரை மட்டுமே பிடிச்சிட்டு தொங்காதீங்கன்றதான் நம்ம கோட்பாடு. தன்னன் சீமான வலிந்து நாங்க கூட்டணி போவோம் எப்பொழுதும் சொல்லல. விஜய் வந்தா கூட்டணி போவீங்களான்னு கேட்டா அதை அவர் சொல்லட்டும், வந்தா பார்ப்போம்னு சொல்றோம். குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் மதிப்புக்குரிய ஸ்ரீதர் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். ஆக்சுவலி தமிழ்நாட்டில் மாநாடு படலங்கள் அடுத்தடுத்து நடந்துட்டு இருக்கு. அதை தாண்டி முப்பெரும் விழா, பவள விழான்னு நிறைய விழாக்களும் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி இது ஃபெஸ்டிவல் டைம். நம்ம விநாயகர் சதுர்த்திலேருந்து ஆரம்பித்து ஃபுல்லாக இதுக்கப்புறம் ஃபெஸ்டிவல் விடுமுறை. ஸோ அந்த பட்ஜெட்டில் இப்படிப்பட்ட விழாக்களும் தமிழ்நாட்டில் நடந்துட்டு தான் சார் இருக்குது. முதல்ல நான் இந்த மது ஒழிப்பு மாநாடுலேருந்து உங்ககிட்டேருந்து ஆரம்பிக்கிறேன். மது ஒழிப்பு மாநாடு கண் துடைப்புக்காக நடத்தப்படுற மாநாடுன்னு ஒரு தரப்புலேருந்து சொல்கிறாங்க. இன்னொரு தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மதுவை ஒழிச்சா என்ன, மது ஒழிக்கிறது நல்லது தானே அப்படின்னு திமுகவை சேர்ந்த அந்த கூட்டணிகளும் விடுதலை சிறுத்தை கட்சியிலேருந்து சொல்கிறாங்க. மதுவை ஒழிக்கணும்னு நினைக்கிறவங்க எங்கள் மாநாட்டில் கலந்துக்கலான்னு திருமாவளவன் அவர்கள் ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ஸோ அப்படி இருக்கும் போது நாம் தமிழர் இந்த மது ஒழிப்பு மாநாட்டில் கலந்துக்குமா? மதுவை ஒழிக்கணுமா, வேணுமா வேணாவா அப்படின்ற கேள்விக்கு நானோ நீங்களோ உங்கள் அப்பாவோ எங்கள் அப்பாவோ உங்கள் பிள்ளையோ எங்கள் பிள்ளையோ யாராக இருந்தாலும் என்ன பதில் சொல்ல முடியும்னா மது ஒழிக்கப்பட வேண்டியது தான் சொல்ல முடியும். மது குடிப்பவர்கள் கூட அதை தான் சொல்லுவாங்க. இல்லை மதுவெல்லாம் ஒழிக்க வேணாங்க, எல்லாரும் இருக்கட்டும்னு சொல்ல மாட்டாங்க. பாட்டிலே அதான் இருக்கும். அப்படி ஆமாம், வீட்டுக்கு கேடுன்னு இருக்கும். இப்போ அது வேணுமா வேணாமோ வேணாம்னு தான் சொல்ல முடியும். ஆனால் யாரை வச்சு எதை ஒழிக்கணுன்ற கேள்வி இருக்குல்ல, அங்கே தானே இப்போ சிக்கல் வருது. நீங்கள் திமுகவை அழைத்துட்ட பிறகு திமுகவில் இருந்து 2 பேர் வராங்கன்ன பிறகு மது ஒழிப்பு அந்த மாநாடே கேலி கூத்து தானே. அது ஒரு விளையாட்டு பொருளாக தானே ஆகிடுது. யார் ஒழிக்க முடியும்? இப்போ ஒரு 10 பெண்ணை வன்புணர்வு செய்த ஒருத்தர் பெண்ணோட மரியாதை பற்றியும் மானத்தை பற்றியும் பேசுவது எப்படி பேசினால் எப்படி இருக்குமோ அதுபோல தான் திமுக மது ஒழிப்பு மாநாட்டு மேடையில் ஏறி பேசினா இருக்கும். அப்படி தான் அவ்வளோ அபத்தமாக இருக்கும். ஒருவேளை அதிமுகவும் திமுக கணக்கு எடுத்தால் இவங்க 10 அவங்க 5ன்னு வேணால் கணக்கு வச்சுக்கணுமே தவிர அதை தாண்டி வேறு ஒன்றும் இருக்காது. யார் பேச முடியும்? இப்போ ஒரு பொருள் காணா போயிடுச்சுன்னா தேடணும், தேடினா தான் கிடைக்கும். நீங்கள் தேடுறீங்க கிடைக்கலன்னு சொல்கிறீங்கன்னு வச்சுங்களேன், என்னங்க நான் தேட தானே தேடினேன் கிடைக்கலன்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் எங்கே போட்டிங்களோ அங்கே தேடணும். திருப்பதியில் போட்டுட்டு திருநெல்வேலியில் தேடக்கூடாது. அப்போ நீங்கள் எங்கே எதை செய்யணுமோ அதை அங்கே செய்யணும். நீங்கள் இதை செய்ய வேண்டியவங்க, நிறுத்த வேண்டியவங்க திமுகவினர்னும் போது அதை அவர்களே கூட்டு நிறுத்த சொல்கிறது இல்லை. அவங்க நிறுத்துவாங்க நம்புறது எப்படியா இருக்கும்? எப்படி அதுனா ஒரு இப்போ முட்டாள்தனமாக இருக்காதா, இல்லை பைத்தியக்காரத்தனமாக இருக்காதா? இது ஆரம்பத்தில் எவ்வளோ வீரியமாக பேசப்பட்டதோ இந்த மாநாடு ஒரு 5 நாளுக்கு முன்னாடி எப்படி பேசப்பட்டதோ அதற்கு நேர் எதிரான விவாத பொருளை இப்போ முன்னேற்றிச்சு. இது ஒரு கேலி பொருளாக. இன்னும் மக்களை என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? அப்போ எது சொன்னாலும் மக்கள் நம்பிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்களை நம்புறவங்க எது சொன்னாலும் நீங்கள் ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களான்ற கேள்வியோடு அது சேர்த்து வருது. உங்களை நம்புகிறாங்க. நீங்கள் உங்களுக்கு மது ஒழிப்பில் ஈடுபாடு இருக்கா? ஈடுபாடு இருக்குது. உண்மையிலேயே நீங்கள் மது ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அதை நோக்கி நீங்கள் நகர்ந்தீங்களான்னா எத்தனை முறை நகர்ந்தீங்கன்ற கேள்வி இருக்கும்போது அப்படி நகர்ந்ததா தெரியல. பல சந்தர்ப்பங்கள் வந்தது. இந்த ஆயத்தீர்வை மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வு இருக்குல்ல, அந்த அமைச்சகம் இருக்குல்ல, அதோட நோக்கம் மது விலக்கப்படுறது, மதுவை குறைக்கிறது, மதுவோட பயன்பாட்டை குறைக்கிறது. அந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அதனால பேர் மது விலக்கு மற்றும் ஆயத்தீர்வை அமைச்சகம் துறைன்னு இருக்குது. இப்போது திமுக அரசு இந்த 3 ஆண்டுகளில் ஏதாவது மதுவை குறைக்க நடவடிக்கை எடுத்ததா
அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சமீபமாக ஒரு 6-8 மாதங்களுக்கு முன்னாடி மது கடைகள் எண்ணிக்கையை குறைச்சாங்க. மது கடைகளை எண்ணிக்கையை குறைச்சிட்டு முத்துசாமி அவர்கள் அடுத்த 2 வாரம் கழித்து பேட்டி கொடுத்தாங்க. அவர் என்ன சொன்னார், 500 கடைகளை நாங்கள் குறைச்சிட்டோம், நாங்கள் கூட பயந்தோம் இது வந்து சேல்ஸ் எங்கே குறைஞ்சிருக்கோம். இல்லை, மற்ற சென்டர் மற்ற ஷாப்ஸ்லாம் அதை ஈடு கட்டிடுச்சு. 1000 ரூபாய் வேலை வித்துட்டு இருந்தது ஒரு மது கடைக்குன்னா 500 கடையை நாங்கள் குறைச்சோம்னா இந்த 1000 ரூபாய் சேல்ஸ் மற்ற எல்லா கடைகள்லையும் சரியாயிடுச்சுன்னு கேட்டார். அப்போ இது மது ஒழிப்பு இல்லை, மது வளர்ப்பு தான். இப்படி இந்த மது விலக்கு ஆயத்தீர்வுத்துறை எடுத்த நடவடிக்கையை நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா டெட்ரா பேக் போடணும் அப்படின்னு சொல்லி பேசப்படுது. டெட்ரா பேக்னா பிளாஸ்டிக் பேக்கெட்டு, நிறைய குளிர்பானங்கள் வந்து அந்த மாதிரி பேக்கெட்டில் போட்டுடணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் அறிவிக்கப்பட்டது. முத்துசாமி அவர்கள் தான் அறிவித்தாங்க. அது நாம் தமிழர் கட்சி கடுமையாக எதிர்த்து நானே கூட நிறைய டிபேட்டில் அது என்ன மாதிரி கழிவு உண்டு பண்ணோம், எவ்வளோ பெரிய அது இது சுற்றுச்சூழல் சிக்கல்களை உண்டு பண்ணோம், அந்த டெட்ரா பேக் அழியல்னா அது உள்ளே இருக்கிற பிளாஸ்டிக் அலுமினியம்லாம் பூமியில் என்ன சிக்கலை உண்டு பண்ணோம், இதெல்லாம் பேசணும். கூடவே நம்ம என்ன பேசணும்னா இது மது குடிப்போரோட எண்ணிக்கையை அதிகப்படுத்தும். ஏன்னா இந்த போர்ட்டபிலிட்டி இருக்குல்ல, ஒரு பொருளை கொண்டு போகிறது இருக்குல்ல, எளிதாக கொண்டு போட முடியும், பேக்கெட்டில் வச்சுக்க முடியும், உடையாத அது போட்டு மேலே உட்காந்துக்க முடியும், தூக்கி ஒரு இடத்துல இந்த இடத்துல வீச முடியும். இந்த போர்ட்டபிலிட்டி இருக்குல்ல, இந்த போர்ட்டபிலிட்டி ஒரு பொருளை ஈஸியாக கொண்டு போகிறதுக்கு வழிவகுக்கும். ஈஸியாக நீங்கள் கொண்டு போக முடியும்னா அதோட கன்சம்ஷன் அதிகமாகும். ஆமாம், அதோட நுகர்வு அதிகமாகும். அந்த நோக்கத்திற்காக தான் நீங்கள் இப்போ உங்களுக்குலாம் தெரிய வாய்ப்பில்லை, ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்ன வரைக்கும் 1990 வரைக்குமே 95 வரைக்குமே தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய் வாங்கணும்னா பெரிய ட்ரம்மில் வச்சுருப்பாங்க. நீங்கள் வீட்டிலேருந்து பாத்திரம் கொண்டு போனோம், அதில் பிடிச்சி அளந்து ஊற்றுவாங்க. எண்ணெய் கடை செட்டியார்னு சில பேர் தாங்க, ஏன்னா அதையே தொழிலாக பண்ணுவாங்க, வாணிய செட்டியாருங்க அதை பண்ணுவாங்க. அப்போது இதை மார்க்கெட்டில் இதை பல மடங்கு விற்பனை அதிகமாக்கணும்னு முடிவு பண்ண பிறகு இந்த பாமாயில் போன்ற ப்ராடக்ட்லாம் வந்த போது இந்த கவரில் விட ஆரம்பிச்சு, சேஷையில் விட ஆரம்பித்தாங்க. அப்படி தான் ஷாம்பு வந்தது, அப்படி தான் குத்கா வந்தது, அப்படி எல்லாமே. நீங்கள் எப்பயும் விற்றதை விட இது போல் பேக்கெட்டில் விற்க ஆரம்பித்த பிறகு எண்ணிக்கை பல மடங்கு விற்பனை அதிகமாச்சு. ஏன்னா ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போ நீங்கள் மதுவை ஒரு பேட்டரியில் வச்சு பேக்கெட்டில் வச்சு கொண்டு போகிறத விட இந்த சேஷையில் எடுத்துகிட்டு போகிறது, அப்போ இது வந்து மது குடிப்போட எண்ணிக்கையை அதிகப்படுத்தும். அடுத்த சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சி எதிர்ப்பு தெரிவித்தோம். அந்த நிலையில் விடுதலை சிறுத்தை கட்சிகள் என்ன பண்ணிச்சிருக்கு, நாங்கள் நிறைய போராட்டம் பண்ணியிருக்கோம், எதிர்த்து நான் இப்போ சொல்கிறேன்ல, அதை நீங்கள் பாருங்கள். இன்னொரு சொல்லிச்சு, திமுக அரசு ஒரு ஜீவோ கொண்டு வந்தது. அது என்னென்னா எங்கெங்கெல்லாம் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் நடக்குதோ, விளையாட்டு நிகழ்ச்சிகள் நடக்குது, கிரிக்கெட் ஸ்டேடியம் நடக்குது, டென்னிஸ் நடக்குது, வாலிபால் நடக்குது, அந்த மாதிரி ஸ்டேடியம் எங்களும் நடந்தால் அந்த இடத்துலையும் திருமண நிகழ்ச்சிகள், கல்யாண மண்டபங்கள் நடக்கிற திருமண நிகழ்ச்சிகளில் மது வந்து சப்ளை பண்ணலாம், அதை வந்து நம்ம லைசன்ஸே பண்ணிடலாம் அப்படின்னு வந்தது. அதை நாங்கள் எதிர்த்தோம். நீதிமன்றத்துக்கு கூட இந்த வழக்கு போச்சு. அதுங்க போய் திமுக இல்லை அது வந்து எளிமைப்படுத்துகிறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி பேசுனாங்க, வழக்கு ஆடிச்சு. அப்புறம் இல்லை நாங்கள் ஸ்போர்ட்ஸில் பண்ணல, கல்யாண மண்டபங்களில் மட்டும் பண்ணுறோம் அப்படின்ற பதில் வாதம்லாம் வைக்கப்பட்டது. அப்போது விடுதலை சிறுத்தை இதை எதிர்த்து வழக்கு போட்டதா, தோழமை சுட்டலே கூட பண்ணியிருக்கலாம். என்ன இப்படி நீங்கள் பண்ணுறீங்க, மது ஒழிப்பு நீங்கள் ஒழிப்பு பண்ண வேணாம், வளர்ச்சிக்கு பண்ண வேணாம்னு பண்ணலாம், அப்படி பண்ணியதா அப்படின்ற கேள்வி இருக்குது. அப்போ இல்லை, இது வந்து மது இந்த சாராயம் சரியா இல்லை, வீரன் வந்து ஒரு சரக்கு போடணும், அந்த சரக்கு கிக்கு பத்தலை, இது கிக்கு பத்தலை தான் கள்ள சாராயத்துக்கு போயிடுறாங்க, அதனால அதை மாற்றணும் நாம அப்படின்னு சொல்லி வீரன் ஒரு சரக்கு விட்டாங்க. அதுக்கு நாம் எதிர்ப்பு தெரியும். இதெல்லாம் ஒரு மெத்தடா, இதெல்லாம் ஒரு சரியான அணுகுமுறை. அப்போ அதுக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்ற கேள்வி கேட்கும்பொழுது இந்த நேரங்களில் எல்லாம் விடுதலை சிறுத்தை கட்சி அமைதியாக தான் இருந்தது. ஆனால் அதற்கு நான் ஒரு காரணத்தை புரிஞ்சுக்கிட்டேன். அவர்களுக்கு உண்மையான நோக்கம் இருக்கானா இருந்தது, ஆனால் அதை சொல்ல முடியாத இடத்துல உட்கார்ந்துருந்தாங்க. நான் புரிஞ்சுக்கிறேன், அரசியலுக்காகவே, அது கோட்பாட்டு அளவில் கூட விட்டுறேன், நான் அரசியலுக்காகவே அப்படி இருந்ததுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படி இருந்த போதும் என்ன நம்புகிறோம் நம்மனா அவங்களுக்கு மது ஒழிப்பு விருப்பம் இருக்குது, ஆனால் அதை சொல்லக்கூடிய தருணத்தில் சொல்லக்கூடிய இடத்துல அவங்க இல்லைன்னு கூட நம்ம அதை கடந்து கூட போயிட்டோம் அவங்க கோட்பாடு. ஆனால் இப்போ போட்டார்ல, இப்போ கேட்குறாங்கல்ல, போன 5 நாளுக்கு முன்னாடி சொல்லும்போது அதிமுக கூட வந்து கலந்துக்கலான்னு சொன்னார். இப்போ அதிமுக கூட வந்து கலந்துக்கலான்னு சொன்ன சூழ்நிலை இன்றைக்கி திமுக கூட வந்து கலந்துக்கலான்னு முடிவு பண்ணால் திமுக இருக்கிற மேடையில் நாம் தமிழரோ அல்லது அதிமுகவோ இருக்க முடியுமா? இன்னொன்று, திமுக உண்மையிலேயே ஒரு லெட்டர் அண்ட் ஸ்பிரிட்டாக சொல்லும் செயலுமா உள்ளும் புறமுமா மதுவை ஒழிக்க பாடுபட வாய்ப்பு இருக்கிறதா? அந்த கேள்வியை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா இன்றைக்கி மிகப்பெரிய சப்ளையர்ஸ், இந்த டாஸ்மாக்குக்கான இந்த லிக்கர் சப்ளையர்ஸ் இருக்காங்களே, அதில் பெரும்பான்மையானவர்கள் திமுகவை சார்ந்தவர்கள், மதுபான ஆளுகள் வச்சுருக்காரு. ஜெகத் ரட்சகன் பேரும் ஐயா டிஆர் பாலு அவர்கள் பேரும் பேசப்படும். அவங்க தான் பெரிய பங்குதாரர். அந்த டிஸ்டிலரிஸ், அந்த நிறுவனங்கள்,
அவங்க தான் இதில் சப்ளை பண்ணுறேன்றாங்க. ஒரு புள்ளிவிவரம் என்ன சொல்லுதுன்னா 56,000 கோடி ரூபாய் வருமானம் வருது. ஓகே சார். டாஸ்மாகில் மது வருமானம் வருதுன்னா நான் சொல்கிறது லாபம் ஈட்டப்படுகிறது. ஓகே. வரியாகவும் லாபமாகவும் ஈட்டப்படுகிற துறை 56,000 கோடி ரூபாய். நான் இப்போ உங்களுக்கு இப்படி சொல்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு நான் 100 மூட்டை அரிசி விற்கிறேன்னா எனக்கு வந்து 1,000 ரூபாய் லாபம் வருது, இல்லை 10,000 ரூபாய் லாபம் வருதுன்னு வச்சுக்க, ஒரு மூட்டைக்கு 1,000 ரூபான்னு விற்கிறேன் வச்சுங்களேன். எனக்கு லாபம் வருதுன்னா நீங்கள் அப்போ எத்தனை 1000 கொடுத்து அந்த அரிசி மூட்டைகளை வாங்கியிருக்கோம். அப்போ 56,000 ரூபாய் 56,000 கோடி ரூபாய் வருமானம் அரசுக்கு வருதுன்னா இதோட அசல் கொள்முதல் விற்பனை மதிப்பு என்ன? குறைஞ்சது ஒரு 1,50,000 லட்சத்துலேருந்து 2 கோடி ரூபாய் இருக்கும். 2 லட்சம் கோடி ரூபாய் இருந்தால் தான் 1,50,000 லட்சத்துலேருந்து 2 லட்சம் கோடி ரூபாய் விற்பனையாக இருந்தால் தான் 56,000 கோடி ரூபாய் லாபம் வரும். செலவினங்கள்லாம் இல்லாமல் நான் சொல்கிறேன். செலவினம் கழிச்ச பிறகு 40,000 கோடி அவங்க சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ 56,000 கோடி ரூபாய் வருமானம் வரதுக்கு 2 லட்சம் கோடி ரூபாய் வியாபாரம் ஆகணும்னா இந்த 2 லட்சம் கோடி ரூபாயை கொடுத்து பொருளை வாங்குகிறவர்கள் யார்? எண்ட் யூசர் யார்? மேஸ்திரி, சித்தாள், ஆட்டோ ஓட்டுறவங்க, கார் ஓட்டுறவங்க, லாரி ஓட்டுறவங்க, இன்னும் மற்ற நிறுவனங்களில் வேலை செய்கிறவங்க, பல தரப்பு இருக்கு மேலேருந்து கீழே வரைக்கும். அப்போ இவர்களுடைய 2 லட்சம் ரூபாய் பணம், அதாவது தனிநபர்களிடம் கிட்ட இருந்து அரசுக்கு ஃப்ளோ ஆகுது. அரசுக்கு ஃப்ளோ ஆகி 56,000 கோடி ரூபாய் வருமானம் வருதுன்னா இந்த 2,56,000 கோடி போனால் மீதி 1,44,000 கோடி ரூபாய், 2 லட்சம் வச்சு 2 லட்சம் கோடி வச்சுக்கிட்டா 1,44,000 கோடி ரூபாய் எங்கே போகுது? அரசுக்கு மது சப்ளை பண்ணுற, மது வழங்குகிற, அதை அளிக்கிற நிறுவனங்களுக்கு போகுது. அப்போ இந்த 1,44,000 ரூபாய் வருமானம், 1,44,000 கோடி ரூபாய் வருமானம் உள்ள வியாபாரத்தை திமுகவை சேர்ந்தவர்களே, அதாவது டிஆர் பாலுவோ, ஜெகத் ரட்சனோ, இன்னும் அதை போன்ற இணையான நிறுவனங்கள் வச்சிருக்கோ சம்பாதிக்கும் பொழுது அவர்கள் அந்த கட்சியை நடத்துவதற்கான நிதியை வழங்கும்போது அந்த நிதியை வைத்துக்கொண்டு இயங்குகிற கட்சி வந்து மதுவை ஒழிக்க பாடுபடுமா? அந்த கேள்வி இருக்கு. இன்னொன்று, எப்பயாவது இந்த திமுக அரசு இந்த 3 ஆண்டுகளில் மதுவை ஒழிப்பதற்காக, குறைப்பதற்காக ஒரு துரும்பனை கிள்ளி போட்டிருக்காங்கன்னா இல்லை. அப்புறம் அது எப்படி பண்ண முடியும்? இப்போ இது என்ன எனக்கு தோணுதுன்னா, விசிகா கட்சி வந்து தன்னுடைய நம்பிக்கையை மக்களிடம் இழக்கிறதோன்று எனக்கு இருக்கு. ஏன் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ எங்களுக்கே கூட ஒரு நம்பிக்கை இருக்குது, அது வந்து கோட்பாட்டு அளவில் அதை செய்யக்கூடிய கட்சி தான். ஏன்னா ஐயா திருமாவளவனுடைய அவர்களோட அறிவை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. அப்படி ஒரு ஆற்றல் உள்ள மனிதர், நல்ல ஆழ்ந்த அறிவு, படிப்பு கொண்டவர், இந்த பொது வாழ்க்கையில் பெரிய பயணம் முடியும், 25-30 ஆண்டு காலம் பயணம் உடையவர், பல சந்தர்ப்பங்களில் இந்த கோட்பாட்டை இழக்காதவர், சனாதனத்துக்கும் இந்த மது ஒழிப்புக்கும் அவர் விட்டு கொடுக்கலன்னு தான் எல்லாரும் பேசுகிறாங்க. பெரிய பெரிய பத்திரிகையாளர்கள் கூட அப்படி பேசுகிறாங்க. அவர் அந்த விதத்தில் அவர் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறாங்க, அவரை ஆதரிக்கிறாங்க. அப்படி இருக்கிற ஒரு நபர் மாநாடுன்னு சொல்லும்போது அதில் ஒரு ஸ்ட்ராட்டஜியை எல்லாரும் பேசுனாங்க. 5 நாட்களுக்கு முன்னாடி பேசும்போது ஸ்ட்ராட்டஜி என்ன பேசுனாங்கன்னா, அப்போ இவர் வந்து இதை ஒரு மாநாடு நடத்த போறாரு, அதனால அதிமுகவும் கூப்பிடுறாரு அப்படின்னு பண்ணாரு. ட்ரங்கார்டா பயன்படுத்தி மற்ற கட்சிகளையும் அழைக்கிறாரு. அது திமுகவுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கும். இதுல 2 நடக்கும்னு எதிர்பார்த்தாங்க, 2 பொருள் விளையும்னு எதிர்பார்த்தாங்க. ஒன்று, மதுவை ஒழிக்க வேண்டும் என்கிற நெருக்கடியில் திமுக வரும். ஒருவேளை அதிமுக இந்த கூட்டணியில் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருந்தால் அதிமுகவும் அந்த நிலைப்பாடை கைப்பற்றி தொடர்ச்சியாக கொண்டு செல்ல வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும். அங்கே வந்து பேசிட்டாங்கன்னா அடுத்த தேர்தலுக்கு அவங்க அப்போ சரி தவறை தாண்டி அப்படி ஒரு மாநாடு முறையாக நடந்துட்டு இருந்தால் இது மது ஒழிப்புக்கு ஒரு முதல் புள்ளியாக கூட அமையும். அண்ணன் சீமான் அவர்கள் அன்னைக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இதுவே பொது கருத்தாக கூட வச்சுப்போம், வாங்க யாரெல்லாம் மது ஒழிப்பை வந்து ஒழிக்கிறோங்களோ அவங்கெல்லாம் ஒரு அணியில் நிற்போம், அவங்க இது ஒன்றே கோட்பாடாக வச்சுட்டு கூட நம்மெல்லாம் அரசியல் களம் காணுவோம்னு சொன்னாங்க. அப்பொழுது பேசப்படலை. உண்மையிலேயே மதுவை ஒழிக்கணும் அப்படின்னு நோக்கமாக இருந்தால் எந்த கட்சி ஒழிக்கிறதோ அந்த கட்சியோடு மட்டும்தான் நாங்கள் கூட்டணி போவோம், அப்படி இருக்கிற கட்சி மட்டும் எங்களுக்கு அந்த உறுதி கொடுக்குற மட்டும் வாங்கன்னு ஒரு பொழுதும் சொல்லலைன்ற கருத்தையும் சேர்த்தே முன் வச்சாங்க. அப்போ இது திமுக அந்த கோட்பாட்டை விசிக்க வைக்கல, அதையும் திமுக செய்தும் காட்டுற இந்த 3 ஆண்டுகள். அப்போ ஒரு நம்பிக்கை இருந்தது எங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ எதை நோக்கி இந்த மாநாடு ஏற்படுகிறது? அப்போ உங்களுக்குள்ள பவர் பார்கெனிங் நடக்குதா? உங்களுக்கு சீட் அதிகமாக கேட்குறீங்களா அப்படின்னா நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு கேட்க உரிமை இல்லைன்னு நான் சொல்லலை. திமுக இன்னைக்கு வெற்றி பெற்றதுக்கு விசிகா காரணமா? ஆமாம், விசிகா காரணம், விசிகாவும் காரணம்னு கூட சொல்லலாம். பெரிய அளவில் விசிகா காரணம்னு நான் நினைக்கிறேன். மற்ற கம்யூனிஸ்ட் கட்சிகளை விட இஸ்லாமிய கட்சிகளை விட பெரும்பங்கு வந்து தலித் இஸ்லாமியர் உண்டு, தலித் ஆதித்தமிழ் கம்யூனிஸ்ட் உண்டு. ஆனால் தலித் என்ற நீங்கள் அந்த ஆதித்தமிழர் எண்ணிக்கை பார்க்கும்போது இந்த தமிழ்நாட்டில் பெரிய எண்ணிக்கை இருக்குது. அந்த எண்ணிக்கையோட முக்கிய பங்களிப்பின் அடிப்படையில் தான் திமுக வென்றது. அப்போ எங்களுக்கு வந்து இவ்வளோ நீங்கள் வெற்றி பெறுவதற்கு இவ்வளோ நாங்கள் காரணம்.
இப்போ 20 விழுக்காடு நாங்கள் வச்சுருக்கோம், 15 விழுக்காடு நாங்கள் வச்சுருக்கோம்னா எங்களுக்கு 15 விழுக்காடுக்கான இடம் கொடுங்க அப்படின்னு கேட்குறதுக்கு ஐயா திருமாவளவனுக்கு உரிமை இருக்குன்னா உரிமை இருக்குது. பொலிட்டிக்கலி அவருக்கு அந்த உரிமை இருக்குது, அவர் முழுக்க கேட்கலாம். அதை கேட்பதில் நமக்கு இப்போ ஒரு ட்வீட் போட்டாங்க, ஆட்சி அதிகாரத்தில் எங்களுக்கு பங்கு வேணும், அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் அதை எடுக்க வேண்டிய தேவையில்லை, திருப்பி அதை போட வேண்டிய தேவையில்லை, திருப்பி அதை எடுக்க வேண்டிய தேவை. இன்னைக்கு தேதிக்கு இருக்காங்க, இன்னைக்கு தேதிக்கு இல்லைன்றாங்க. அப்போ அதை எடுக்க வேண்டிய தேவை யார் சொன்னார்கள்? ஏன் நீங்கள் எடுக்க அதை அட்மிட் தான் போட்டாரு, தெரியாத போட்டுட்டாரு, ரெண்டாவது முறையும் போட்டாரு. ஐயா ஸ்டாலின் அவர்களை பார்த்த பிறகு நீங்கள் எடுத்துட்டீங்க. அப்போ என்ன ஒரு தோற்றம் உங்களுக்கு உருவாயிடும் அப்படின்னா, அப்போது ஐயா திருமாவளவன் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை பார்த்த பிறகு இதை வந்து பின்வாங்குறாரோ, அதை நீத்து போக செய்கிறாரோன்ற கேள்வி வரும். அப்போ நீங்கள் மதுவிலக்கு கொள்கையை நீங்கள் தாக்கி பிடிப்பீங்க, தூக்கி பிடிப்பீங்க அப்படின்ற நோக்கம் இனி பண்ண மாட்டாரோன்ற ஐயப்பாடு உங்களை நம்புறவங்களுக்கு, உங்களை சார்ந்து வாக்களிக்கிறவங்களுக்கு ஏற்பட்டுடும். இன்னொன்று, நான் இன்னொரு தடவை நீங்கள் இது ஒரு சந்தர்ப்பத்தில் இது மாதிரி ஒரு கோட்பாடை சொல்கிறீங்க, மது ஒழிப்பு மாநாடு நீங்கள் சொல்கிறீங்க, இல்லை வேறு ஏதோ ஒரு மாநாடு சொல்கிறீங்கன்னா, இவர் திமுகவின் காரணத்தினால ஏன் பின்ன போயிட மாட்டார்ன்ற நம்பிக்கை, உங்களோட அவரோட இன்டெகிரிட்டியை, அவரோட அரசியல் வெளியில் அவருடைய நம்பகத்தன்மையை அவர் இழக்கிறாரோ நான் பார்க்கிறேன். அதில் தான் எனக்கு இது திமுக செய்யாதுன்னு கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை, அது வெள்ளிடை மலை, எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும் திமுக அது செஞ்சிருமான்றது. அப்போது அது செய்யலை. இன்னொன்றையும் நான் அதை சேர்த்தே பார்க்குறேன், இது வந்து பாமகவுக்கு இதில் ஒரு பெரிய பங்களிப்பு இருக்குது. அதை பேசுகிறவங்க, மதுவிலக்கு எப்போதும் தொடர்ச்சியாக பேசுகிறவங்க, டே 1லேருந்துன்னு சொல்லுவாங்கள்ல, அது தொடங்கிய நாள் முதல் அது கோட்பாடாக பேசுகிறவங்க, அதை நோக்கி நகர்றவங்க. அது நம்ம பாமகவா சார்? ஆமாம், அவங்க திமுக அதிமுக கூட்டணி அவங்களும் தானே சார் இருந்திருக்காங்க. இதே மாதிரி தான் அந்த நெருக்கடியும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அவங்க சரியாக செஞ்சுட்டாங்களா, சரியாக நகர்த்திட்டாங்களா, இல்லை அதையே கோட்பாடாக கொண்டு போயிட்டாங்களா, கொண்டு போகலை. அதில் ஒன்றும் உங்களுக்கு, ஆனால் உள்ளுக்குள்ள அவங்களுக்கு இப்போ திமுக வந்து இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு கூட விருப்பம் இல்லை இந்த மாதிரி மது விற்கிறதுன்னு சொல்றாரு, ஆனா சொல்லிட்டு அதையே செய்யறாரு. பொருளாதார நெருக்கடிங்கிறாங்களே, பொருளாதார நெருக்கடி. சரிங்க, பொருளாதார நெருக்கடி நீங்க என்ன பண்ணணும்? மாற்று பொருளாதாரத்துக்கு வாங்க, அதை நோக்கி நகரணும்ல. மாற்று பொருளாதாரத்துக்கு என்ன முயற்சி எடுக்கப்படுது, நீங்க அதை சொல்லுங்க. இன்னொன்று நான் சொல்றேன், நீங்க அறிவியல் பூர்வமாக சிந்திங்க. மது பொருளாதாரத்தினால உங்களுக்கு ஏற்படுகிற நட்டங்கள் பல மடங்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு புள்ளிவிவர கணக்குப்படி 1 கோடி பேர் தினமும் டாஸ்மாக் இடங்களை போய் தொடுகிறார்கள். ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து 95 lakhsக்கு மேலே என்னமோ வருது, மோர் ஆர் லெஸ் 1 crore, 1 கோடி கால் தடங்கள் இருக்குது. மதுக்கடை வாசல் முன்னும் 1 கோடி கால் தடங்கள் இருக்குது. அப்படின்னா 1 கோடி பேர் தினமும் மதுக்கடையை போய் பார்க்குறாங்க. 1 கோடி பேர்னா இந்த தமிழ்நாட்டோட மக்கள் தொகை 8 கோடி. 8 கோடியில் நீங்கள் 2 கோடி கழிச்சிடுங்க. சின்ன பிள்ளைங்க, ரொம்ப முதியவங்க, குடிக்க அந்த வயசே தொடாதவங்க, தோராய கணக்காக நான் சொல்கிறேன். 2 கோடி கழிச்சிட்டீங்க, இது 6 கோடி. 6 கோடி மீதி இருக்கல 3 கோடி பெண்கள், 3 கோடி ஆண்கள் நீங்கள் கணக்கு வச்சிங்க. பெண்களோட இன்னைக்கு கோடி லட்சங்களை கூட சேர்க்க தேவையில்ல நான் நம்புகிறேன். இன்னமும் அந்த இது இருக்குது. பெண்கள் இப்போ நிறைய குடிக்கிறாங்கன்ற கவலை இருந்தாலுமே இப்போ ஆண்களுக்கு இணையாக வரல நம்ம. இப்போ இந்த 3 கோடி பேர்னா, இந்த 3 கோடி பேரில் ஒருத்தர், 3 கோடி பேரில் 1 கோடி பேர் போகிறாங்க அப்படின்னா 100க்கு 33 விழுக்காடு ஆண்கள் போய் குடிக்கிறாங்க, தினமும் குடிக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ தினமும் குடிக்கிறாங்கன்னா நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்போ மது குடித்தவங்க ஒரு 6 மணி நேரம் எந்த வேலையும் செய்ய முடியாது. அப்போ ப்ரொடக்ஷன் என்னாச்சு? ஒரு கோடி மக்கள் இன்ட்டு 6 மணி நேரம் வேலை நேரம்னு வச்சுங்களேன். இப்போ 6 கோடி வேலை மணி நேரம் இல்லை, அது வீணாக போகுது. நீங்கள் 6 கோடி வேலை மணி நேரம்னு போட்டுட்டு ஒரு வேலை மணி நேரத்துக்கு 100 ரூபாய் போடுங்க, 600 ரூபாய் 6 மணி நேரத்துக்கு. அப்படின்னா எத்தனை கோடி வருதுன்னு பாருங்கள். 6 கோடின்ட்டு 100 போட்டுங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு இவ்வளோ உற்பத்தி இழப்பு ஏற்படுது. சரி, அதற்கு பிறகு இவங்க தொடர்ச்சியாக குடிக்கிறாங்க. குடிப்பவர்களால் ஏற்படுற உடலியல் சிக்கல் வருதில்ல, அவங்களோட ஹெல்த்து கெடுதில்ல. அந்த ஹெல்த்து கெடுறதுனால அவங்க மருத்துவரை அணுகிறாங்க, அவங்க சிகிச்சை எடுத்துக்கிறாங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. அந்த வகையில் எத்தனை கோடி ரூபாய் செலவாகும்? இதில் 2 விதமான செலவு நடக்குது. ஒன்று, இந்த செலவுகளை அவர்களே பண்ணிக்கிறாங்க, இல்லை அரசு மருத்துவமனைக்கு போய் பண்ணுறாங்க. சாதாரண சாமானியனுங்க அரசு மருத்துவமனைக்கு போய் பண்ணுறாங்க. அரசு மருத்துவமனைக்கு போய் நீங்கள் பண்ணீங்கன்னா அந்த மருத்துவ செலவை யார் செய்கிறாங்க? அரசாங்கம் செய்யணும். இப்போ ஒரு ஆண்டுக்கு இதற்காக ஒரு 50 கோடி ரூபாய் செலவு பண்ணுதுன்னு வச்சுங்க, 100 கோடி ரூபாய் செலவு பண்ணுதுன்னு வச்சுங்க, அதை நீங்கள் எங்கே போய் மதிப்பீடு செய்வீங்க? தொடர்ச்சியாக மது குடிக்கிற உற்பத்தி திறனில் ஆண்மை தன்மையும் குறையுது, ஃபெர்டிலிட்டி ரேட்டும் குறையுது. அதை நோக்கி நகர்கிறாங்க. அதை நோக்கி நகரும்போது அதற்காக எத்தனை கோடி ரூபாய் செலவு செய்யணும் நீங்கள் பாருங்கள். எல்லா தெருலையும் இன்னைக்கு சாதாரண ஒரு டவுனில் கூட, பெருநகரங்கள் இருந்தது போய் சாதாரண டவுனில் கூட இன்னைக்கு ஃபெர்டிலிட்டி சென்டர் வந்து அந்த வகையில் எங்கே போகுது? இது இல்லாமல் குடிப்பவர்களால் விபத்து ஏற்படுது. அதிகமான விபத்துக்கு காரணம், 100 விபத்து நடக்குதுன்னா 80 விபத்துக்கு காரணம் உங்களுக்கு போதை பழக்கம். அப்போ இவன் போய் உழறான், இவன் கையை காலை உடைச்சிக்கிறான், இல்லை எவன் கையை காலெலாம் ஏற்றி உடைக்கிறான், எவனோ ஒருத்தனை கொல்றான், இல்லை இவனை வண்டியில் போய் இடிச்சு சாவுறான். இதன் மூலமாக ஏற்படுற மரணங்கள் எத்தனை? இதுக்கு
எத்தனை கோடிகள் இழப்பு ஏற்படுது. இன்சூரன்ஸ் நிறுவனம் கொடுத்தாலும் அந்த குடும்ப தலைவன் அந்த சம்பாதிச்சு அந்த குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டிய தொகையை கொடுக்கலன்னா அந்த குடும்பம் வறுமைக்கு, அந்த வகையில் எத்தனை கோடி ரூபாய் உங்களுக்கு செலவாகுது. இதெல்லாம் நீங்க கணக்கு எடுத்தீங்கன்னா சராசரி புள்ளி ஒருபடி 1 லட்சம் கோடிக்கு மேல போகுது. 1 லட்சம் கோடி. இதுல காவல்துறை செயல்படணும். நீங்க மருத்துவரை குடிநோயாளிகள் மருத்துவர் அணுகிட்டாருன்னா ஒரு பெட்டர்னிட்டி ஒரு மெட்டர்னிட்டிக்காக வர ஒரு நோயாளி எப்படி பார்க்க முடியும்? ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுக்காக மகப்பேருக்காக வர ஒரு பெண்ணை அணுகிற நேரம் குறைஞ்சவங்க குடிநோயாளியை நீங்கள் பார்க்க வேண்டி வரும். அதில் லங்ஸ் பாதிக்கப்பட்டவன், அதில் கிட்னி பாதிக்கப்பட்டவன், அதில் வந்து லிவர் பாதிக்கப்பட்டவன் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக மருத்துவர், அரசு மருத்துவரும் அதில் நீங்கள் வேலை செய்யும். எல்லாத்துலேயும் பற்றாக்குறை ஏற்படும். இந்த வால்யூமை, இந்த காஸ்ட்டை நீங்கள் கம்பேர் பண்ணீங்க. அரசு செலவு பண்ணுறது, காவல்துறை அதை இதை நோக்கி செலவு பண்ணுறது, இதனால் ஏற்பட குற்றங்கள் இருக்குல்ல, கொலை கொள்ளை திருட்டு ஏற்படுதுல, இதெல்லாம் சமூகத்தில் ஒரு பாதிப்பு ஏற்படுதுல, பல தகப்பன் இல்லாத பிள்ளைகளை உருவாக்கிறது இல்லை, கணவன் இல்லாத மனைவிகளை உருவாக்குறது இல்லை, இதனாலெல்லாம் பாதிக்கப்படல. இதெல்லாம் நீங்கள் எந்த இதில் கணக்கு போடுவீங்க? அப்படி கணக்கு போட்டிங்கன்னா குறைந்தது 2 லட்சம் கோடி ரூபாய் உங்களுக்கு இங்கே அரசுக்கு அதனாலேயே வருவாய் உற்பத்தியாகவும் அதே நம்ம சமயத்தில் செலவினமாகவும் ஏற்படும். அப்போ இந்த 56,000 கோடி ரூபாய் மொத்தம் வருமானம் இல்லை லாபம் சொல்கிற 40,000 கோடி ரூபாய் தேவையற்றது. ஆனால் எதற்காக இல்லை இது பாதிக்கப்படும் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா, முழுக்க இது திமுகவை சேர்ந்த சாராய ஆலை அதிபர்கள் பிழைப்பதற்காக. அதனால வருமானம் இல்லை அப்படின்னு சொல்றது தவறான பேச்சு. பாலின் இன்றைக்கு சந்தை வியாபார மதிப்பு வந்து 3 லட்சம் கோடி. இப்போ அண்ணன் சீமான் எல்லா இடங்களையும் சொல்றது அதுதான். அப்போ 3 லட்சம் கோடி ரூபாய் அதோட வருமானம்னா ஏன் அதை செய்யக்கூடாது? அது பால் பொருளாதாரன்றது இதை விட சிறந்த பொருளாதாரம் இல்லை. நீங்கள் பால் பொருளாதாரத்தை பண்ணது மூலமாக என்ன பண்ண முடியும்? எல்லா இடங்களையும் எல்லோரும் மாடு வளர்க்கறதுக்கான ஏற்பாடு பண்ண முடியும். ஒரு 2 மாடு ஒரு குடும்பத்தில் வச்சுருந்தா ஒரு குடும்பம் நிச்சயமாக ஒரு கிராமத்தில் பிழைச்சிக்கும். அப்போ எத்தனை நீங்கள் இப்போ உற்பத்தியை உண்டு பண்ண முடியும்? எத்தனை இடங்கள், எத்தனை கிராமங்கள், எத்தனை குடும்பங்கள் பிழைக்கும்? இப்போ இதுவும் பிழைக்கும், பொருளாதாரம் உற்பத்தியாகவும் ஒரு ஆரோக்கியமான சமூகமும் உருவாகும். இன்றைக்கு இவ்வளோ கொலை கொள்ளை இருக்குன்னா அதற்கோட அடிப்படை காரணமே மதுதான். இது திமுகவுக்கு தெரியாதுன்னு நீங்க நினைக்காதீங்க. தெரியும், தெரிஞ்சு அதை பண்ணாம வேற அதை திசை திருப்பல் பண்றாங்க. ஐயோ வருமானம் இல்லைன்னா, வருமானம் இல்லை, இன்னும் ஃபிஸ்கல் 9 லட்சம் கடன் வாங்கியிருக்கீங்கல்ல, வாங்கிட்டு போங்கன்றேன். நீங்க இதை சரி பண்றதுக்காக இன்னும் கூட வாங்கிட்டு போங்க. யார் வேணும்னா எதுக்கோ நீங்கள் கொள்ளடிக்கிறதுக்கு, நிலக்கரி பேர ஊழல் பண்ணுறதுக்கு, மின்சாரத்துறையில் கொள்ளடிக்கிறதுக்கு, போக்குவரத்து துறையில் ஸ்பேர் வாங்காமல் கொள்ளடிக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் போகிற காசு இது கொஞ்சம் போட்டோம் பரவாயில்லன்ற நாட்டு குடிகளாக திருந்துவாங்க. இதில் வந்து வருமானம் பாயிண்டே கிடையாது. வருமானம் போயிடும் தான். யாரோட வருமானம்? திமுக சாராய ஆலை அதிபர்களோட வருமானம் போயிடுமே தவிர அரசோட வருமானம் போகாது. அரசுக்கு வருமானம் உண்டு பண்ண 1000 வழி இருக்குது. 1000 வழி உண்டு பண்ண முடியும். ஏன் பண்ணலை? அதெல்லாம் உண்டு பண்ணிட்டா இதை குறைன்னு கேட்பாங்க. அப்போ அதில் எந்த விதமான நேர்மை இல்லை. அப்போ இப்படிப்பட்ட ஆளை கூப்பிட்டு திமுகவிலேருந்து 2 பேர் வந்து பேசுவாங்க மேடையில்னா, இது யாரை ஏமாத்துற வேலை? யார் வந்து வெட்டுவானோ அவங்ககிட்டயே ஆடு போய் வந்து எனக்கு கருணை கொடுங்கன்னு கேட்குற மாதிரி இருக்குது இது. இல்லை சார், இப்போது நீங்கள் சொன்னீங்க விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கு முன்னாடியிலே மது ஒழிக்கணும்ன்ற எண்ணம் இருந்திருக்கலாம். ஆனால் அப்போ அவங்களுக்கு அந்த பவர் இல்லை கேட்கன். இப்போ அந்த பவர் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிற கட்டத்தில் தான் சடனாக அந்த வீடியோவை திருமாவளவன் விட்டார். அதுக்கப்புறம் முதலமைச்சரை போய் பார்த்தாரு. அப்புறம் வீடியோவை அட்மிட் விட்டாருன்னு சொன்னார். அதுக்கப்புறமா இல்லை, நாங்கள் வந்து தோழமைகளாக தான் இருக்கோம், நாங்கள் வந்து அரசியல் ரீதியான கொள்கை கோட்பாடு வேற, தேர்தலுக்கான கூட்டணி வேற, நாங்கள் அதையும் கணக்கு போட மாட்டோம். ஆனா திமுகவில இருந்து வரது அவங்களுக்கும் மது ஒழிக்கணும்னு எண்ணம் இருக்கு அப்படிங்கிறது அவரோட ஸ்டேட்மென்ட். இது அப்படி சொல்வதன் மூலமா அவரோட நம்பகத்தன்மை அவர் குறைத்துக் கொள்ளதான் நீங்க பாக்கலையா? ஆமா சார். அது மக்கள் இதை நம்புவாங்களா நீங்க சொல்லுங்க. இதுல அதிமுகவை ஏன் அழைக்கணும்? அதிமுகவும் தானே மதுவுக்கு காரணம். அப்ப அதிமுகவை ஏன் அவர் அழைக்கணும்ன்ற கேள்வி வருது. இப்ப நீங்க கேட்டீங்கன்னா நாங்க ஒழிக்க தயார்னு அதிமுக சொல்லுவாங்க. எதிர்கட்சி இந்த நெருக்கடியை நீங்க கொடுக்கணும்னா அதிமுக சேர்ந்துன்னு சொல்வது வசதியா இருக்கும் உங்களுக்கு. அந்த நெருக்கடியை திமுகவிற்கு அரசுக்கு உண்டு பண்றதுக்காக தான் அதை சொன்னார்னு கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். அது ஒன்று அவங்க நோக்கமா இருக்கும்னு நான் நம்பல. நாம் தமிழர் கட்சிக்கு வந்து இருக்கிற மாதிரியோ இல்லை பாமக விசிக இருக்கிற மாதிரியோ நோக்கமோ மது ஒழிப்புல திமுக அதிமுக ஒரு நாள் இருக்காது. ஆமா, உறுதியா சொல்ல. ஆனா அந்த விளையாட்டுக்கு அதிமுக துணை எடுத்துப்பது எளிதா இருக்கும். உண்மையிலேயே மது ஒழிப்பை நோக்கி இருக்கும்போது சிக்கல் இல்லை. ஆனா இந்த பார்கெனிங்காக, இந்த சீட் பார்கெனிங்காக இது இருக்குமோன்னும்போது அவரோட நம்பகத்தன்மை அவரே இழக்கிறார். நம்ம அதை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஏன்னா இப்ப என்ன பார்ப்பாங்கன்னா, இப்ப இவரு சீட் பார்கெனிங் வேலை முடிஞ்சிடுச்சு போலகுது, அதனால அவங்களே கூப்பிடுறாரு அப்படின்னு. ஏன் போன முறை திமுக கூப்பிடலையே? அப்போ அழைக்கலையே அவர்? அதிமுகவும் வரலான்னு சொன்னார், திமுகவும் வரலான்னு அவர் சொல்லலை இல்லை. அப்போ அது பின்னாடி ஒரு மறைபொருளான ஒரு செய்தி இருக்கதான் செய்யுது. ஆனா முதலமைச்சரை சந்திச்சதுக்கு அப்புறம் அது என்ன காரணம் நமக்கு தெரியல. தன்னை நம்புகிற மக்களிடம் நம்பிக்கை இழக்கிறார். பொது வெளியில் அவருக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல,
திரும்பினா ஒரு ஸ்டாண்டில் நிற்பார், அவர் சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார், அப்படி நிற்பார் அப்படின்லாம் பேசப்படுதில்ல. அது பல அரசியல் விமர்சகர்கள் மூத்த ஊடகவியலாளர்களோடு பேசுகிறாங்க. அந்த நம்பிக்கையை அவரே உடைத்து கொள்கிறார். அவரோட மரியாதை அவரை குறைத்து விட்டாரோ என்கிறது தான் படுது. இப்போ இன்னொரு முறை அவர் சொல்கிறார், வேறு ஏதோ உட்காந்து ஒரு மாநாடு சொல்கிறாருன்னா, இப்போ நீங்கள் மாநாடு போடுவீங்க, நாளைக்கு திமுகவை கூப்பிடுவீங்களா? உங்க கூப்பிடுவாங்கப்பா, அவங்க போன தடவை தான் பார்த்தோம் இல்லை அப்படின்ற கேள்வி வந்துடும். இப்போ மக்களிடம் அது போய் உங்களுக்கு அது சேராது. அந்த நம்பகத்தன்மையை அவர் இழக்கிறாரு. இது வந்து ஒரு விசிகாவின் ஒரு தவறான அரசியல் நகர்வாக தான் நான் பார்க்குறேன். அவர் அரசியலை பார்க்குறோன்னா உண்மையில் இதுதான் பார்கெனிங்காக இருக்கணும்னா நாங்கள் கூட்டணி விட்டு வெளியில் வருவாங்க. எங்களுக்கு அரசியல் அதிகாரம் கொடுங்க, எங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுங்கன்னு கேட்குற உரிமை இருக்குன்னா இருக்குது, அதை கேட்கலாம் அவங்க. அதில் எந்த சிக்கலுமே இல்லை. ஆனால் அதை சொல்லி தான் கேட்கணும். அதற்கு மது ஒழிப்பு மாநாட்டை பயன்படுத்தியது தவறு. ஏன்னா அது வந்து அந்த கட்சியோட கோர் அஜெண்டா, அது வந்து அடிப்படை கோட்பாடு, அது உயிர் நாடியான கோட்பாடுகள். அது ஒன்று அதுதான் பாமகவுக்கும் அதுதான் அடிப்படை கோட்பாடுகள் ஒன்று. இப்போ அப்படி இருக்கும்போது அது நீங்கள் பணையம் வச்சுட்டீங்க, அதை வச்சு நீங்கள் விளையாடிட்டீங்கன்னா அந்த நம்பகத்தன்மையை அது ஒன்றும் தர்மர் எதை வைத்து சூதாடிய போதும் பேசப்படலை. மனைவி வச்சு சூதாடின பிறகு தான் அது இன்னும் மோசமான நிலைக்கு போயிடுச்சுன்றத அந்த கதை காட்டுது. மனைவியை கூட வச்சு சூதாட முடியுமா அப்படின்றது. என்னை இழந்த பிறகு தன்னை இழந்தாரா, தன்னை இழந்த பிறகு என்ன இழந்தார்ன்ற கேள்விலாம் அது மகாபாரதத்தில் வந்து வச்சுருப்பேன். எதுக்கு நான் அதை சொல்கிறேன்னா, எந்த சூழ்நிலையும் சில விஷயங்களை செய்துவிட முடியாதுன்னு சில விஷயங்கள் இருக்குது. அப்படிப்பட்ட விஷயங்களை வைத்து அரசியல் விளையாட்டை ஒருபோதும் செய்யக்கூடாது. எதன் அடிப்படையில் ஒரு குழு, ஒரு சமூகம் ஒரு நபரை நம்புகிறதோ அந்த அடிப்படையை ஒருவர் உடைத்து விடுவாரே, ஆனால் அவர் மீதான நம்பிக்கை குறைந்துவிடும், அவர் மீதான மரியாதை பொதுவெளியில் கூட அந்த மரியாதை குறைந்துவிடும். அதை புரிந்து கொள்ளாமல் இந்த அரசியல் நகர்வை செய்து விட்டார்களோ என்று எனக்கு தோன்றுகிறது. இன்னொரு முறை அப்படி சொல்லும்பொழுது இது போன்ற வரவேற்பை அது பெறாதுன்னு தான் எனக்கு தோணுது. சார், இப்போ நாம் தமிழர்லேருந்து மாநாடுக்கு கலந்துப்பீங்களா? திமுக இருக்கிற மாநாட்டில் ஒன்றும் கலந்துக்க முடியாது. இன்னொன்று அதோட நோக்கம் அதுவாக இருக்கும்னு எனக்கு தோணலை. ஒருவேளை உண்மையிலேயே அது நோக்கமாக இருக்குமானால், மது ஒழிப்பு நோக்கமாக இருக்குமானால் அதற்கான வாய்ப்பு இருக்கு. அதான் முடிவு பண்ணிடுவாங்கல்ல. ஆனால் உண்மையில் அது இல்லையே. அதான் திமுக வராமல் இருந்தால் கண்டிப்பாக நாம் தமிழர்லேருந்து நம்ம திமுக வராதுன்றத பாயிண்ட்டை விட, அப்படி புரிந்து கொள்வதை விட, உண்மையிலேயே அந்த மாநாட்டு நோக்கம் மது ஒழிப்பு தான் இருக்குமான. திமுக இருக்கும்போதே அது மது ஒழிப்பு மாநாடுல நமக்கு புலப்படுது இல்லை, தெளிவாயிடுது இல்லை. அது இட் இஸ் வெரி கிறிஸ்டல் கிளியர். அது நீங்கள் அதில் பேச என்ன இருக்குது? திமுக போய் இது மது ஒழிப்பை பண்ணுமா? நம்ம தான் அம்மையார் கனிமொழி அவர்கள் பார்த்தோமே, நெஞ்சு வெடித்து கத்துனாங்களே, 20,000 விதவைகள் இருக்கிறாங்க இந்தியாவிலேயே, வந்து இங்கே தான் வந்து இளம் விதவைகள் இருக்கிறாங்க, மதுனால் இருக்கிறாங்க, அதை நான் பொறுத்துக்கவே மாட்டேன்னு துடிச்சாங்க. ஆனால் வென்று வந்த பிறகு அவங்கள வந்து எங்கேயுமே அந்த கோரிக்கை வைக்கலை, திமுகவோட வைக்கலை, அவங்க கூட ஒரு மகளிர் அணி சார்பாக கூட வைக்கலை, எதுவுமே செய்யலையே. அப்போ அதை என்ன புரிந்து கொள்ள முடியும்? அப்போ அந்த வாக்குக்காக அவர்கள் போட்ட வேடம் நடிப்புன்னு சொல்கிறேன். அதனால தான் பழைய தான் இவங்க சாவித்திரியை பீட் பண்ணுவாங்கன்னு நான் சொல்கிறேன். அப்படி ஒரு சிறந்த நடிப்பு இப்போனா நயன்தாராவுக்கு டஃப் கொடுப்பாங்க, அப்படி தான் பார்க்குறேன். உண்மையிலே வந்து அவங்க கேட்கணும்ல, குறைஞ்சபட்சம் அவங்க கேட்டதாக ஒரு பொது வெளியிலே கூட ஒரு தோரணை ஒன்று பண்ணலாம். அவங்க அரசியல் ஏமாற்று சித்து விளையாட்டுகள் படி கூட உருவாக்கலாம், அப்படி கூட உருவாக்கலாம். இப்போ சொல்கிறாங்கல்ல, எங்களுக்கு கூட ஸ்டாலின் ஐயா கூட விருப்பமே இல்லை மது கடையை வேறு தவிர்க்க முடியாமல் வச்சுருக்காங்கன்னு. இந்த பில்டப்பை கூட பண்ணல இல்லை. ஏன்னா அவர் மனசாட்சிக்கு தெரியும், அவங்களுக்கு உள்ளே தெரியும். அது நம்ம பொய் நாடகம்ன்றது மக்களுக்கு தெரியுன்றது அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஊடக கட்டமைப்புக்காக, பிம்ப கட்டமைப்புக்காக அப்படி பேசுகிறாங்க. திமுக ஒரு மாநாட்டில் கலந்து கொள்கிறது மது ஒழிப்பு மாநாட்டுன்னா நம்ம உறுதியாக முடிவு பண்ணிக்கலாம், அது ஒரு கோலி குண்டு விளையாடுறத விட ஒரு குறைவான விளையாட்டு, அவ்வளோதான். அதை தாண்டி அதில் வேறு ஒன்றுமே இல்லை. சார், இதே மாதிரி அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா, சீமான் அவர்களுடைய இந்த செய்தியாளர் சந்திப்பில் விஜய் வந்து பெரியார் சிலைக்கு மாலை போட்டாரு, மரியாதை செலுத்திட்டாருன்னு சொல்லும்போது சீமான் அவர்கள் வந்து அது அவர் இஷ்டம் அப்படிங்கிறாரு. ஆனால் தமிழ் தேசியம்னு பேசிட்டு இருந்த விஜய் டக்குன்னு இப்போ பெரியார் சிலைக்கு மாலை போடுறதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழ் தேசியம்னு பேசிகிட்டு இருந்தார் நீங்கள் சொல்கிறீங்க. பொது வெளியில் அந்த கட்சியோட கோட்பாடு தமிழ் தேசியம்னு நாங்கள் எங்கேயும் பார்க்கல. கோட்பாடு என்னன்னு அவர் சொல்லலை. அவர் கொடி வெளியிட்டது மூலமாகவும் அவருடைய லட்சணைகளை வெளியிட்டதன் மூலமாகவும் கட்சி பேரை வச்சு சில புரிதலுக்கு வரும். அதில் திராவிடம் என்ற சொல்லாடல் இல்லை, அப்போ அது திராவிட கட்சி இல்லை அப்படின்ற ஒரு புரிதலுக்கு வரும். அப்படி எல்லாம் புரிதலில் பேசுகிறது தான். அதை தாண்டி வந்து அதில் இப்போதைக்கு சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. ரெண்டாக நான் அதை புரிஞ்சுக்கிறேன். ஒன்று, அண்ணன் வந்து இப்போ இல்லை, ஒரு மாதத்துக்கு முன்பாகவே நாங்கள் தனித்து போட்டியிடுறோம், வேட்பாளர்கள் தேர்வெல்லாம் நடந்துகிட்ருக்குன்னு பயணத்தையும் தொடங்கிட்டார். அதனால் அது போயிட்டுருக்கு. இதுக்கு முன்னவே நாங்கள் அந்த முடிவை பண்ணிட்டோம்.
இவர் வராரா இல்லைன்னு அவர் தான் சொல்லணும், எங்களை கேட்காதீங்கன்னு கூட பல இதில் சொல்லிட்டோம். ஆனால் இப்போ என்ன ஒரு ஐயா பெரியாருக்கு வணக்கம் செலுத்தியதுனால அந்த கோட்பாட்டில் அவர் போகிறாருன்னு இப்போ சொல்ல முடியும்னு நான் நம்பலை. ஏன் நாம் தமிழர் கூட சில நாட்களில் சில நேரங்களில் நேரம் கிடைக்கும் போது ஐயா பெரியாருக்கு வணக்கம் செலுத்துறது உண்டு, செலுத்தியது உண்டு. இதுக்கு முன்னே கூட சொல்லணும், சில ஆண்டுகளுக்கு முன்னே கூட செலுத்தியது உண்டு. ஆனால் என்ன நம்ம அதில் என்ன மையமாக என்னென்னா, ஐயா பெரியார் தான் செய்தார் என்று சொல்லாதீர்கள், ஐயா பெரியாரும் செய்தார்கள் என்று சொல்லுங்கள் அப்படின்றது தான் நாம் தமிழரோட கோட்பாடு. ஐயா ரெட்டமலை சீனிவாசன் செஞ்சாங்க, அதையெல்லாம் பற்றி பேசுங்க. வைகுந்தர் ஐயா செஞ்சாங்க, அதை பற்றியெல்லாம் பேசுங்க. எல்லாம் விட்டுட்டு பெரியாரை மட்டுமே பிடிச்சிட்டு தொங்காதீங்கன்றதான் நம்ம கோட்பாடே தவிர பெரியாரை நம்ம மதிக்கவில்லை என்பது கூட நாம் தமிழரோட கோட்பாடு. அப்போ அந்த விதத்தில் அவர் போய் பெரியாரை மதிக்கிறாருன்னும் போது இது ஒரு இதே மாதிரி ஒரு சிமிலர் ஆக்டிவிட்டியாக கூட இருக்கலாம், இதே போல் இது ஒத்த ஒரு நடவடிக்கையாக கூட இருக்கலாம். அதனால் இப்போ அதை பற்றி பெருசாக ஒன்றும் சொல்ல முடியாது. அவர் வெளியில் வந்து அவர் கோட்பாட்டை சொல்லுகிற வரை அதை நம்ம பேச ப்ரிமேச்சூர்டுன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப முன்கூட்டியே நம்ம அதை பேசுகிறோம். அவர்கள் சொல்லட்டும், அவங்க தானே சொல்லணும். அவங்க பிள்ளைக்கு நம்ம யார் பேர் வைக்கிறதுக்கு, அவங்க தானே வைக்கணும். அந்த குழந்தைய அவங்க தானே ஆசையாக பெற்று எடுத்துருக்காங்க, அவங்க பேர் வைக்கட்டும், பிறந்த நாளைக்கு கூப்பிட்டோம், அன்றைக்கி போய் நம்ம அது பேசலாம், வாழ்த்தலாம். இல்லை அதுக்கு முன்னே குழந்தை குட் நல்லா இருக்கட்டும், ஹெல்த்தியாக இருக்கட்டும், நல்லா வளரட்டும் அந்த பிள்ளைன்னு சொல்கிறோம், அவ்வளோதான். வளர்ந்து பெரியான பிறகு அது நல்லது பண்ணுதா, பொது தொண்டனாக இருக்கா, பிக் பாக்கெட் அடிக்குதான்ற பொறுத்து அதன் மேலான விமர்சனங்கள் நடவடிக்கைகள் இருக்குது. அப்போ இப்போ நம்ம அதை பற்றி பேசணும்னா நம்ம இல்லை அந்த குழந்தை அது மோசமாக தாங்க போவோம், அது பெரிய திருடனாக வளருங்கன்னா நம்ம சொன்னோம்னா அது நம்ம நோக்கம்னு அர்த்தம். அப்படி இருக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை, அது நம்ம நோக்கம்னு அர்த்தம். நமக்கு அப்படி ஒரு நோக்கம் இல்லை. திமுகவுக்கு அப்படி ஒரு நோக்கம் இருக்குது, திமுக சொல்லலாம். ஆனால் எங்களுக்கு அப்படி ஒரு நோக்கம் இல்லை, அதனால நாங்கள் அதை பற்றி பேசலாம். இல்லை, உடனே உதயநிதியும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. வாழ்த்துக்கள் சகோதரர், பெரியார் சிலைக்கு போயிட்டு மரியாதை செலுத்திருக்கீங்க. வேற என்ன சொல்ல முடியுன்றது நீங்கள் பாருங்கள். அதை தவிர்த்துட்டு பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்ததே தவறு அப்படின்னு உதயநிதி அவர்களோ வேறு யாரோ சொன்னால் அதற்கான விமர்சனங்கள் என்னவா இருக்கும்? அப்போ பெரியாரை வணங்குவதை திமுக விரும்பவில்லைன்னு ஆகாதா? அப்பொழுதும் நீங்கள் விஜய் கண்டு பயப்படுகிறீங்களான்னு கேள்விப்படும். அது ஒரு அரசியல். ஆனால் இன்னைக்கு அது ப்ரீமேச்சூர்டு தான். அதை பற்றி பேசுவது அது முறையானதாகாது. நீங்கள் கேள்வி கேட்டால் அந்த அளவு மட்டும் பேசலாம், அது அப்படியும் இருக்கலாம், நீங்கள் சொல்வது போலும் இருக்கலாம். இல்லை சார், அடிக்கடி சீமான் அவர்கள் வந்து அண்ணன் தயாராக இருக்கேன், தம்பி என்ன சொல்கிறாரோ அதை பொறுத்து தாங்கிற ஒரு சில விஷயங்களை செய்திகளில் சொன்னதுனால தான் இப்போ விஜய் வந்து பெரியார் சிலைக்கு மாலை போடுறது சீமானவர்களுக்கு அதிர்ச்சியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை, எப்பொழுதுமே தம்பி சொல்லணும்னு சொல்கிறது என்னென்னா, நீங்கள் நான் வந்து இந்த கோட்பாடோட முன்னே போயிட்டுருக்கேன், ஏன் கூட வந்து சேர்ந்துக்கிறது வேணான்றது அவர் முடிவு பண்ணணும். அதை நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அவர் மட்டும்தான் இல்லை, இந்த கோட்பாடை ஏற்றுக்கொண்டு இப்போது தேசிய தலைவர் பிரபாகரன் நாங்கள் பேசும்போது அது அதிமுகவுக்கு சரியாக இருக்குமா, இல்லை வேறு ஒரு கட்சிக்கு அது சரியாக இருக்குமா, அதை ஒரு தேசிய கட்சி தாக்கு பிடிக்குமா, தடை செய்யப்பட்ட இயக்கம்னு சொல்லுவாங்க. இப்போ எங்கள் கோட்பாடை ஒத்துக்கிட்டு அவங்களால வர முடியுமா? எங்கள் கோட்பாடை ஒத்துக்கிட்டு வரவங்க யார் வேணால் வாங்க, யார் வாங்கன்னு சொல்கிறது அது அழைப்பு, அவ்வளோதானே தவிர அந்த கூட்டணிக்காக நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோன்றது சரியாகாது. அப்படி இல்லை. இன்னொன்று, எந்த இடத்துலையும் நாம் தமிழர் கட்சியோட அறிக்கையோ அல்லது அண்ணன் சீமானோ வலிந்து நாங்கள் கூட்டணி போவோம்னு எப்பொழுதும் சொல்லலை. நீங்கள் விஜய் வந்தால் கூட்டணி போவீங்களான்னு கேட்டால் அதை அவர் சொல்லட்டும்னு சொல்கிறோம், வந்தால் பார்ப்போம்னு சொல்கிறோம். இவங்க கேட்குறது தான், பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் கேட்குற கேள்வி தான், வந்தால் நீங்கள் கூட்டணி போவீங்களா, விஜய் கட்சி ஆரம்பிக்கிறாரு அவர் கூட வந்து போவீங்களான்னா அப்போ கூட என்ன சொல்கிறோம், அது அவர் தானே சொல்லணும், அது நான் எப்படி சொல்ல முடியும்? அதான் நீ போன இதில் கூட சொன்னேன், என்ன இதில் கேட்டிருந்தாங்க, அங்கே கேட்டிருந்தாங்க, இங்கே கேட்டிருந்தாங்கன்னு நையாண்டி பண்ணி விட்டார்ல, அதுதான் காரணம். எங்களுக்கு தேவை ஏதோ சுவாரஸ்யமான செய்தி, அது யார்கிட்ட இருந்தாவது வருமா அப்படிங்கிறது. சுவாரஸ்யமாக நிறைய வரும், இன்னும் நாள் இருக்கு, தொடர்ச்சியாக இருக்கு, சுவாரஸ்யம் வந்துட்டே இருக்கும், பேசுவோம். சார், கடைசி ஒரு கேள்வி. செய்தியாளர் வந்து சீமான் அவர்கள்கிட்ட இந்த ஒரு கேள்வியை கேட்டார், அதை நான் உங்ககிட்ட கேட்குறேன்னு நினைக்காதீங்க, அவர் வச்ச கேள்வியை நான் முன்னாடி வைக்கிறேன். அந்த செய்தியாளர் சீமான் கிட்ட என்ன கேட்டார் அப்படின்னா, தமிழ் தேசியத்திலிருந்து வரக்கூடிய படத்தில் தான் நீங்கள் கட்சி நடத்துகிறீங்க, அதனால தான் நீங்கள் தமிழ் தேசியத்தை பேசுகிறீங்களான்னு கேட்குறாரு. அது வந்து நேரடியாக தாக்குற மாதிரின கேள்வியாக இருந்தாலும் அதற்கு சீமான் அவர்கள் கரெக்டான விளக்கத்தை கொடுத்துருந்தாரு. பட் அந்த கேள்வியை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? தமிழ் தேசியத்தை பேசுறதுனால தமிழ் தேசிய விரும்பிகள் நிதி அளிப்பு பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பேசுகிறேன், நான் வந்து ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா இயக்கம் வச்சுருக்கிறேன். சரி சார். சாய்பாபா கோயில் வச்சுருக்கிறேன். அங்கே வந்து ஒரு இஸ்லாமிய சகோதரரோ ஒரு கிறிஸ்தவ நண்பரோ நன்கொடை கொடுக்க மாட்டார். யார் சாய்பாபா டிவோட்டியோ அவர் தான் வந்து கொடுப்பாரு. சிம்பிள் தானே, அவ்வளோதானே. இது நான் இந்த அரசியல் வெளியில் இந்த திமுக அதிமுக முன்னெடுக்க ஆரம்பித்த பிறகு இந்த 75 ஆண்டு காலத்தில் தமிழ் தேசியம் என்கிற ஒரு கோட்பாடு எழுச்சியை பெற முடியல.
பெறவே முடியல. பல காலகட்டங்களில் சீபா உட்பட பல காலகட்டங்களில் பல தமிழறிஞர்கள் பல தமிழ் அரசியல்வாதிகள் தொடர் முயற்சியாக பண்ணுறாங்க. ஒன்றன் பின் ஒன்றாக எவ்வளோ முயற்சி பண்ண போதும் அது எழுச்சி பெறவே இல்லை. நாம் தமிழர் கட்சியோட தோற்றத்திற்கு தான் இயக்கத்துமா கட்சியாக மலர்ந்த பிறகு தான் எதிர்பார்க்காத தூரத்தை தமிழ் தேசியம் அடைஞ்சிடுச்சு. எவ்வளோ பேருக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேருக்கு தமிழ் தேசியத்தை பற்றி உள்ள ஒரு கனவு இருந்ததுல்ல. ஐயோ நம்மளால் செய்ய முடியல, இப்போ செய்ய ஒரு ஆள் வந்திருக்காண்டா அப்படின்ற எண்ணம் வரும்பொழுது வர முடியாதவர்கள், கலந்து கொள்ள முடியாதவங்க, நேரடியாக அரசியல் உழைப்பை கொடுக்க முடியாதுங்க, உடல் உழைப்பை கொடுக்க முடியாதுங்க, இதுபோல் பேச முடியாதவர்கள் ஏதாவது ஒரு உதவி பண்ணும்போது நிதி உதவி பண்ணுறாங்க. இங்கே இருக்கிற தமிழ் தேசியர்களும் உண்டு, ஏன் திமுகவை எதிர்க்கிற ஆட்களும் உண்டு, அதிமுகவை எதிர்க்கிற அப்படி இப்படி ஒரு திமுகவை இன்னைக்கு அந்த சீமானை தவிர வேறு யாரும் இவ்வளவு இது எதிர்க்கவே இல்லை. ஐயா எடப்பாடி பழனிசாமி உள்ள எதிர்க்கவே இல்லை. பிஜேபியை திமுக எதிர்க்கலை, பேசதான் பேசுதே தவிர அவங்க கூட சேர்ந்து டீ பார்ட்டிக்கு போகுது. அவங்க எல்லாம் அவங்க வகையறாவை கூப்பிட்டு என் ஃபோட்டோவை தர, என் சிலையை தர, என் நாணயத்தை வெளியிடு அப்படி இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அவங்க என்ன கோட்பாடு சொல்கிறாங்களோ இல்லந்தேடி கல்வி, ஸ்ரீபள்ளி, அவங்க சொல்கிறதெல்லாம் செஞ்சு கொடுக்குது. உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், நீங்கள் ஐயா மோடி வந்த பிறகு கோபேக் மோடி ரோட்டில் உழுந்து புரண்டாங்க. கோபேக் மோடின்னு பலூன் விட்டாங்க, கப்பல் விட்டாங்க, கோபேக் மோடி பஸ்ஸு விட்டாங்க, இவங்களே காக்காவா மாதிரி பறந்தாங்க. கோபேக் மோடின்னு கருப்பு எதிர்ப்பு காட்டுற எல்லாம் பறந்தாங்க. ஜெயித்த பிறகு பார்த்தா கொடை காலங்காலமாக வெள்ளை கொடை தான் கருப்பு கொடை தான் எடுத்துன்னு போகிறோம். எல்லாருமே கருப்பு கொடை தான் கொண்டு போவோம். அவர் இப்போ எனக்கு கொடை மாற்றி எடுத்து போனால் தப்பாக இருந்துச்சு, வெள்ளை கொடை கொண்டு போனார். இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியை தவிர யார் பாஜக பேசிடுறாங்க, விமர்சிச்சுறாங்க, நீங்கள் சொல்லுங்கள், ஒருத்தர் சொல்லுங்கள். அப்போ அந்த வேலையை, எதிர்கட்சியோட வேலையை நாம் தமிழர் கட்சி செய்யணும். அதிமுக செய்யல நினைக்கிறீங்களா? செய்யவே இல்லைன்னு தான் சொல்கிறேன். செய்யலை இல்லை, இப்போ பேசிட்டு செய்யவே இல்லை. என்ன அதாவது கிணத்துலேருந்து ஒரு குரல் கேட்கணும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரில எங்கேயோ கிணத்துல தூரத்தில் அப்படி கேட்கக்கூடாதுங்க. முகத்துக்கு நேரம் நின்று அறையிற போல தான் ஒரு எதிர்கட்சியோட செயல்படணும். அப்படி இல்லவே இல்லையே. ஐயா எடப்பாடி அவர்களை காணுமே, அவர் சென்னையில் இல்லைன்றாங்க, அவர் சொந்த ஊரில் இருக்கிறான்றாங்க. ஒரு எதிர்கட்சி தலைவர் விவசாயம் பார்க்க முடியாதுங்க, கட்சி வேலையை தானே பார்க்கணும். அப்போ அதை அவர் பார்க்கலை. அந்த வேலையை நாம் தமிழர் செய்கிறது, பாஜக செய்யலை. ஏன்னா அடிக்கடி இவங்க டீ பார்ட்டிக்கு போவாங்க, அவங்க கூடும்போது இவங்க போய் நாணயம் வெளியிடுவாங்க. இவங்களுக்கு எதனா மசோதா அங்கே பார்லிமெண்ட்டில் பாஸ் ஆகணும்னா பிஜேபியோட ஒரு கள்ள உறவு போடுவாங்க. இவங்க ஃப்ளோர்லேருந்து தேவையான நாட்கள் வெளியே போயிடுவாங்க. நாங்கள் எதிர்த்து வெளியே போடுறோன்னா பாஜக நினைக்கிற சட்டங்கள் நிறைவேறும். அப்படி ஒரு நிறைவேற்றத்தை ஏற்படுத்தி அப்படி சட்டங்களை நிறைவேற்றுவதற்காகத்தான் மஸ்கா அடிக்குது பிஜேபி திமுகவை. அதனால் திமுகவை பற்றி மிக மோசமாக விமர்சிச்சிருந்தது பாஜக தேர்தலுக்கு முன்னே. இப்போ இது இவ்வளோ பெரிய காலமாக தனிச்சிருக்கிற ஒரு மாநில கட்சி, இன்றைக்கும் பவர்ஃபுல்லாக இருக்கிற மாநில கட்சி திமுக தானே இவர் பேசிட்டு போகிறாருங்க, மத்திய அமைச்சர் பேசிட்டு போகிறாரு. ராஜ்நாத் சிங் எப்படி பேசுகிறாரு? ராஜ்நாத் சிங் எப்படி பேசுகிறாரு? போன வாரம் என்னங்க அது வேற வாய், இது நேர வாயிங்களா நீங்கள்? அப்போ ஏன் பேசுகிறாங்கன்னு புரியுதுங்களா? தேர்தலுக்கு முன்னாடி பெரும்பான்மை அவங்களுக்கு வந்துடும் நம்பினாங்க. தேர்தல் முடிவுகள் என்ன கிடச்சுன்னா பாஜகவுக்கு பெரும்பான்மை இல்லைன்னு உறுதியாயிடுச்சு. அப்போ கூட ஒரு 22 எம்பி சீட்டு திமுக கிட்ட இருக்குது. திமுக குட் புக்ஸில் வச்சுக்கிட்டு வந்தோம்னா நிதிஷ்குமாரோ நாயுடுவோ சந்திரபாபு நாயுடுவோ ஒத்துழைக்கலைன்னா, தேவையான மெஜாரிட்டி கொடுக்கலன்னா பாஜகவை கள்ள உறவாக கொண்டு போயிட்டு அந்த மசோதாவை வெற்றி பெற செய்வாங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த வரப்போது இப்போ குளிர்கால கூட்டத்தொடர் இதில் எத்தனை சட்டங்களுக்கு நாங்கள் எதிர்ப்பு பண்ணுறோன்னு சொல்லி திமுக வெளியேறது நீங்கள் எண்ணிக்கங்க. இவங்க வெளியேறின பிறகு எத்தனை சட்டம், எத்தனை பில்லு பாஸ் ஆகுது, எத்தனை மசோதா பாஸ் ஆகி சட்டமாக வருதுன்னு நீங்கள் பாருங்கள். பார்வைக்கு என்ன தெரியும்? எதிர்க்கிற மாதிரி தான் தெரியும். எதிர்த்து உள்ள நின்று எதிர்த்து வாக்களிச்சா சட்டம் தோற்கும். எதிர்த்து வெளிநடப்பு பண்ணிங்கன்னா ஆதரிக்கிறவங்க மெஜாரிட்டி அதிகமாகும், சட்டம் மசோதா சட்டமாக பாஸ் ஆகும், பில் ஆகும். அதுக்கு ஒரு மறைமுக திட்டம். அதுக்கு தான் முன்சாமி வா, கோவிந்தசாமி வா, என் சிலையை தர, எனக்கு காயின் கொடு, உனக்கு சிலையை தர, இங்கே சட்டமன்றத்தில் படத்தை தர, வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க, நீங்கள் ரொம்ப நல்லவங்க, உங்களுக்கு திமுக ஆட்சி தான் சிறந்த ஆட்சின்னு அவர் சொல்கிறது என்னமோ இவர் பாட அவர் வாசிக்கான்னு வாங்கலை. அந்த மாதிரி அமோகமாக போகிறதுக்கு காரணம் என்னன்னா இதுதான் அடிப்படை காரணம். அப்போ அவங்க கொள்ளவூரில் இருக்காங்க. இப்போ அவர்களும் விமர்சிக்கவில்லை. அப்போது மக்கள் நலனை சார்ந்து பேச வேண்டிய பொறுப்பு நாம் தமிழர் கட்சிக்கு இந்த தருணத்தில் கூட ஆகிட்டே இருக்குது, அதிகமாக ஆகிட்டே இருக்குது. அதனால் மக்களை நாம் தமிழர் நோக்கி வரும் மக்களோட எண்ணிக்கையும் அதிகமாகுது. அதை நாங்கள் கண்கூடாக பார்க்குறோம். லேபருக்காக, தொழிலாளர் வர்க்கத்துக்காக பாடுபட வேண்டிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் 2 கட்சியுமே எந்த கம்யூனிஸ்ட் பிரச்சனைகள்லையும், அதாவது தொழிலாளர் நல்ல பிரச்சனையும் பார்க்கல. போக்குவரத்து ஊழியர்களுக்கு, ஓய்வு பெற்றவங்களுக்கு ஓய்வூதியம் தரல, ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் தரல,
ஆசிரியர்களுக்கு வேலைக்கேற்ற ஊதியம் தரல, சரிநிகர் வேலைக்கு சரிநிகர் ஊதியம் தரல, ஆசிரியர்களை பணி நிரந்தரம் பண்ணலை. இந்த பக்கம் துப்புரவு தொழிலாளர்களை தனியார் மயப்படுத்துகிறாங்க. அவங்களுக்கான வேலை நிரந்தரம் கோவிட் டைமில் வேலை செஞ்சவங்களாம் சொல்லியிருந்தாங்க, நாங்கள் உங்களுக்கு உறுதியாக பணி நிரந்தரம் பண்ணிடுறோம், அவங்களுக்கு கொடுக்கல. மருத்துவர்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணலை. எதெல்லாம் தொழிலாளர் பிரச்சனையோ எதெல்லாம் வேலை வாய்ப்பு சார்ந்த பிரச்சனையோ இது எந்த பிரச்சனையிலையும் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் அமைதியாக இருக்குது. இப்போ நாம் தமிழர் கட்சியோட எங்களோட தொழிலாளர் பாசறைகள் அது இப்போ எண்ணிக்கை கூடுது, நாங்கள் பார்க்குறோம். எங்களோட பாசறைக்கு நாம் தமிழர் கட்சி தொழிலாளர்கள் உள்ளே வர எண்ணிக்கை அதிகமாகுது. ஏனென்றால் அந்த நம்பிக்கையை கம்யூனிஸ்ட் கட்சிகள் இழக்கின்றன. ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகளோட கோர் ஐடியாலஜி பாட்டாளி வர்க்கத்துக்காக உழைக்கிற அந்த கோர் ஐடியாலஜி அதை செயல்படுத்தலை. திமுகவோட சேர்ந்து அது பணத்திற்காகவும் சீட்டுகளுக்காகவும் கரைஞ்சிச்சு, எதிர்த்தே கேட்கலாம். அப்போ அதை நோக்கிய வாக்குகளும் நாம் தமிழர் நோக்கி வருது. இப்போ இது போன்ற கட்சிகள் விசிகாவும் அவர்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யலை. அப்போ அதிலிருந்த வாக்குகளும் கரைந்து வருகிறது. அதிமுக செயல்படவில்லை. எதிர்கட்சியாக எந்த வேலை செய்யணுமோ அதிமுக முகமே காண முடியாததாக இருக்குது, குரலே கேட்க முடியாததாக இருக்குது சமீபமாக. இப்போ அந்த வேலையும் சேர்த்து இப்போ நாம் தமிழர் செய்கிறதுனால நகர்வும் நாம் தமிழரை நோக்கி வருகிற நகர்வும் அதிகமாக இருக்குது. நாம் தமிழர் கட்சி பெரிதாக வளர்ந்து கொண்டும் இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். நிச்சயமா சார். இப்போ நீங்க சொன்ன கருத்துக்கள்லேருந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வந்து மது ஒழிப்பு மாநாடு ஒரு கண் துடைப்பு நாடகம். ஸோ இதற்கு வந்து நாம் தமிழர் சப்போர்ட் பண்ணாது அப்படிங்கிறீங்க. உறுதியான மது ஒழிக்கணும் அப்படிங்கிற உறுதித்தன்மை இருந்தால் நாம் தமிழர் கண்டிப்பாக அந்த இடத்துல சப்போர்ட் பண்ணும், அந்த மாநாட்டிலும் கலந்துக்கும். இதுதான் நீங்க சொன்ன கருத்து. ஆனால் வெளியில வர கருத்துக்கள் படி பார்த்தீங்கன்னா அழைப்பு விடுக்கலை, அதனால நாம் தமிழர் போல அப்படிங்கிற அந்த ஒரு பேச்சு வருதுங்கிறதுனால தான் இன்னைக்கு உங்ககிட்ட இந்த கேள்வியை முதன்மையாக வச்சதே. இப்போ இதுலேருந்து நாம் தமிழர்களுக்கு அழைப்புலாம் முக்கியம் கிடையாது, கொள்கை கோட்பாடு முக்கியம். அதில் உறுதித்தன்மை இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கலந்துப்பீங்க. அதுவும் இருக்கு. ஆனால் அழைப்புன்றது என்ன செய்தியை சொல்லுதுன்னா, என்ன நீங்கள் ஃபார்மாலிட்டிக்கு வாங்கன்னு ஃபோனில் கூப்பிடுறதுக்கும் எங்கள் விழாவில் வந்து கலந்துங்க வீடு வந்து பத்திரிக்கை கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதாவது சம்பிரதாயமாக நீங்கள் என்ன கலந்துக்கிறேன்னு சொன்னீங்கன்னா கலந்துக்கிறேங்க அப்படின்ட்டு வணக்கம்னு வச்சுட்டு போயிடுவோம். உண்மையாக போகுமான்னு கேட்டால் நமக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, உண்மை அந்த அழைப்பில் உண்மைத்தன்மை இருக்கா அப்படின்னு பார்ப்போம். அதில் ஒரு நுண்ணரசியல் இருக்குது. நாங்கள் அவர்களோடு கூட அழைச்சோம், அவர்கள் வரல, அவர்களுக்கு மது ஒழிப்பில் விருப்பம் இல்லை என்று கூட நாளைக்கு அரசியல் பேசப்படும், அதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் உண்மை திமுகவை அழைத்த பிறகு வேறு எந்த கட்சி மது ஒழிப்பை பற்றி அந்த மேடையில் ஏறி பேசிட முடியும். இந்த 2 பேர் மேடையில் ஏறுறாங்களா திமுக, அதோட நோக்கம் என்ன தெரியுங்களா? அடிப்படை நோக்கம் திமுக உள்ள வந்த பிறகு அதிமுக வந்து பேசாது. வேற எந்த கட்சி திமுகவை சேர்ந்த 2 நபர்களை வைத்துக்கொண்டு யாரும் மது ஒழிப்பை பற்றி வீரியமாகவோ அல்லது திட்டியோ அரசின் செயல்பாடுகளை குறைக்கூடிய பேச முடியுமா? அப்போ அந்த வழியை அடைப்பதற்காக திமுக தானாக வந்து அந்த இடத்துல உட்கார்ந்துக்குது, அந்த மாநாட்டை நீர்த்து போக செய்ய நினைக்குது. அப்போ அதுதான் அதனுடைய அடிப்படை நோக்கமாக இருக்கும்போது இதில் நாம் செய்யறதுக்கு என்ன இருக்கு? நாம் செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை. எது இருந்த போதிலும் அந்த அழைப்பில் உண்மையும் நேர்மையும் இருந்தால் அது அண்ணன் வந்து உறுதியாக. நிச்சயமா சார். அடுத்தடுத்து மாநாடுகள் நடந்தாலும் இந்த மது ஒழிப்பு மாநாடு பார்க்கப்படுறதுக்கு விஷயம் வந்து முதல்ல திமுகவுக்கு அழைப்பு விடுக்கல, அப்புறம் திமுக வந்து கலந்துக்கிறாங்க. இப்போ இதில் விடுதலை சிறுத்தைகளுடைய கண்ணோட்டம் என்னவா இருக்க போது, மற்ற எந்தெந்த கட்சிகள்லாம் வந்து கலந்துப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. பட் இப்போ உங்க தரப்புலேருந்து கிளியராக தெரிஞ்சிருச்சு நாம் தமிழர் பங்கேற்க அவ்வளவா வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது. ஸோ இதற்கப்புறம் மாநாடுல நம்ம பார்க்கலாம் யார் யார் கலந்துக்கிறா, என்னெல்லாம் பேச போறாங்கன்ட்டு. நீங்க சொன்ன மாதிரி இன்னும் நிறைய சம்பவங்கள் அப்ப சுவாரஸ்யமான கருத்துக்கள் கண்டிப்பா வரும், தொடர்ந்து பேசலாம் சார். பட் ஆனா இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துட்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.